வெல்கம் டு விஎல்கே சமையல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி தோசைக்கு சட்டுன்னு 2 நிமிஷத்தில் சட்னி செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன், 15 பூண்டு பல் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன், கலருக்கு 2 காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன், சிறிதளவுக்கு புளி எடுத்திருக்கேன், 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், நல்லெண்ணெய் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். மிக்சி ஜாரில் வந்து தக்காளியை இந்த மாதிரி 4 பாகமாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ வந்து மிளகாவை சேர்த்துக்கலாம், புளியை சேர்த்துக்கலாம், காஷ்மீர் மிளகாவை சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பவுலில் சேர்த்துட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டி வச்சு 50 கிராம் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கே வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 வாரம் ஆனாலும் வந்து கெட்டு போகாது இந்த சட்னி. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியும் போதே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை வந்து சட்னியில் சேர்த்துக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு சுட சுட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.